ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸ்ல சயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பாக்டீரியாவுடைய நோய்கள், அதாவது ஒவ்வொரு நோய்கள் பரவுறதுக்கு ஒவ்வொரு விஷயம் காரணமா இருக்கும். அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அது வைரலா இருக்கலாம், இல்லை பாக்டீரியலா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலரா பாக்டீரியாவால உருவாகக்கூடிய நோய்கள் என்னென்ன, அது எதனால பரவுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்டீரியல் நோய்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா காலரா அல்லது வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லலாம், டயரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அசுத்தமான நீரை கையாளுறது இந்த காலரா வயிற்றுப்போக்குக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். அடுத்தது பாருங்க நிமோனியா ஃபீவர்னு சொல்லுவோம், அல்லது நிமோனியா காய்ச்சல், ரெண்டுமே ஒண்ணுதான். நிமோனியா அப்படின்னு மட்டும் சொன்னா கூட உங்களுக்கு ஞாபகம் வரும், அது ஒரு பாக்டீரியலால வரக்கூடிய ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமல் தும்மல் போது வெளிப்படக்கூடிய அந்த எச்சு திவலைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதை மற்றவங்க மேல படுறது, இந்த சுவாசம் அதை வந்து அவங்க சுவாசிக்கிறது. ஓகேவா. இருமல் தும்மலின் போது வெளிப்படக்கூடிய அந்த காற்று திவலைகள், அதாவது எச்சு திவலைகளை மற்றவங்க சுவாசிக்கிறது. அடுத்தது பாருங்க டெட்டனஸ் கக்குவான். இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய நோய். இது வந்து எதனால வருது அப்படின்னு பொழுது, ஒரு காயம் இருக்கு அப்படின்னா, ஒரு கீழே விழுந்திருப்போம், அந்த இடத்துல ஒரு புண்ணு ஏற்படுது அப்படின்னு பொழுது அந்த காயத்துல பாக்டீரியல் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டெட்டனஸ் கக்குவான் வந்து உருவாகும். அடுத்தது பாருங்க காசநோய், அதாவது டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ டிபி அப்படின்னா என்ன, இருமல் அதிகமா இருக்கும், தும்மல் அதிகமா வரும். அப்போ வந்து நமக்கு காற்று திவலைகள், அந்த எச்சு திவலைகள் வந்து வெளிவரும். அதை மற்றவங்க சுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் வந்து பரவும். அடுத்தது பாருங்க டைஃபாய்டு அல்லது காய்ச்சல், ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த டைஃபாய்டு அல்லது காய்ச்சல் எப்ப உருவாகுது, எப்படி பரவுது அப்படிங்கும்போது பாக்டீரியாவால உருவாகுது. அது பரவுறது பார்த்தீங்கன்னா அசுத்தமான உணவு அல்லது நீரினுடைய காரணத்தினால பரவுது. ஸோ இந்த பாக்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.